அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. யா அய்யுஹல்லஸீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே என்று அல்லாஹு தாலா திருக்குரானில் சில கட்டளைகளை, சில எச்சரிக்கைகளை சொல்லியிருக்கிறார். அதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடர்ச்சியில் அல் மாய்தாவில் 54வது வசனமாக யா ஐயுஹல்லஸீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே என்று அல்லாஹு தாலா அழைத்து ஈமான் கொண்டவர்களை பார்த்து, நீங்கள் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு விலகிவிட்டால் அவனுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அதாவது மார்க்கம் என்றால் தீனுல் இஸ்லாம். தீனுல் இஸ்லாத்தை விட்டு நீங்கள் விலகிவிட்டால் அல்லாஹு தாலாவுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. நீங்கள் ஒரு நமாஸ் படிக்காவிட்டால், உதாரணத்திற்காக நீங்கள் நமாஸ் படிக்காவிட்டால் அது நமக்கு தான் நஷ்டமே தவிர அல்லாஹு தாலாவிற்கு எதுவும் நஷ்டமில்லை. ஏனென்றால் அல்லாஹு தாலா அந்த நாம் நமாஸ் படிக்காவிட்டாலும் வேறு ஒரு கூட்டத்தாரை அவன் இறக்குவான். அந்த கூட்டத்தார்கள் ஈமான் கொண்டவர்களாக, நம்பிக்கை கொண்ட மூமின்களாக இருப்பார்கள். அந்த மூமின்கள் 6 நற்பண்புகள் கொண்டவர்களாக இருப்பார்கள். முதலாவதாக அல்லாஹ் அந்த நம்பிக்கை கொண்டவர்களை நேசிப்பான். அந்த நம்பிக்கை கொண்டவர்களும் அல்லாவை நேசிப்பார்கள். எப்படிப்பட்ட நேசம் என்றால், அவனுடைய எல்லா அககாம்கள், அவனுடைய கட்டளைகள், எச்சரிக்கைகள் அத்தனையும் கீழ்ப்படிந்து அவர்கள் நடப்பார்கள். நேர்வழி பாதையில் நடப்பார்கள். எல்லாமும் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி அவர்கள் இருப்பார்கள். இரண்டாவது நற்குணமாக அவன் நம்பிக்கை கொண்டோருடன் அவர்கள் பணிவாகவும் அன்பாகவும் பேசுவார்கள், நடந்து கொள்வார்கள். நான்காவதாக காஃபிர்களுடன் மிகவும் கடுமையாக நடந்து கொள்வார்கள். ஐந்தாவதாக அல்லாவின் பாதையில் அவர்கள் போர் புரிவார்கள். போர் என்பது யுத்தம் மட்டும் கிடையாது. ஜிஹாத் என்பது அல்லாவுடைய பாதையில் நாம் எந்த ஒரு தடை வந்தாலும் அதை நாம் கடந்து செல்ல வேண்டும். நாம் இதுவரை ஹிஜாபே போட்டிருக்க மாட்டோம். இஸ்லாத்தை பற்றி, தீனை பற்றி நாம் அறிந்த பிற்பாடு நாம் ஹிஜாப் போடலாம் என்று நாம் நினைத்து நாம் போட்டால் உடனே மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க, எதுக்கு இந்த வயசில் போய் போடுறீங்க, யாரும் இங்கே ஆம்பளைங்க யாரும் கிடையாது, நீங்கள் என்ன பெரிய இது ஒஸ்தாத்பி ஆகிட்டீங்களா, அந்த மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. உடனே நம்மளுடைய நஃப்ஸோட இது விருப்பம் என்ன சொல்லும், அதை கழட்ட செய்யும். அதனால் நாம் இஸ்லாத்தில் எப்பொழுது இருந்து அல்லாவின் மீது நாம் மிகவும் அன்பு வைத்து விட்டால், அல்லாவுடைய பொருத்தத்திற்காக நாம் நடக்க ஆரம்பித்து விட்டால், இப்படிப்பட்ட தடைகளை நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆறாவதாக நிந்தனைக்கு அஞ்ச மாட்டார்கள் அவர்கள். எந்த ஒரு இப்போ ஒரு மலை ஏறுறவன் தான் இருப்பான், அவருக்கு என்ன டார்கெட்டு, அந்த மலை உச்சியை போய் தொடணுங்கிறது தான் அவனுடைய டார்கெட்டு. ஆனால் அந்த மலை உச்சியை போய் தொடுவதற்குள்ள அவனுடைய பாதையில் ஏதாவது கால் தவறினா அவனுக்கு மவுத்து தான். இல்லையா, பனி பசி அப்படின்ட்டெல்லாம் அவன் இருக்கும். எல்லாத்தையும் அவன் தாங்கி அந்த டார்கெட்டை அடைவதற்காக அவன் முன்னேறி போய்கொண்டே இருப்பான். அதனால் நம்முடைய டார்கெட் சொர்க்கத்துக்கு செல்வது தான். அந்த டார்கெட்டை நோக்கி நாம் செல்லும் பொழுது நம்மளுக்கு ஏதாவது நிந்தனைகள் வந்தால், மற்றவர்களாகட்டும் இல்லை வழியில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலும் நாம் அதை தாங்கி கொண்டு அதை கடந்து போக வேண்டும். இதுதான் ஈமான் கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்டவர்களுடைய நற்பண்புகளாக அல்லாஹு தாலா இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு கூறுகிறான். இப்படிப்பட்ட நற்பண்புகளை அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று கூறுகிறான். அதை அல்லாஹு தாலா மிகவும் விசாலமானவன். அவன் நாடியவர்களுக்கு தான் இந்த அருட்கொடைகளை கொடுப்பான். இந்த 6 நற்பண்புகளும் நம்மிடமும் இருக்கிறதா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அந்த நற்குணங்களை பெறுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதனால் நாம் உழைக்க வேண்டும். அல்லாஹு தாலா நமக்கு அந்த நற்பண்புகளை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.